நான் செய்யலை. நான் சொன்னேன் பல ரிஸ்க் இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த பண்டி வெள்ளாமல். அப்படி தான் ஒவ்வொரு நோயிலிருந்து காப்பாற்றி அரிசா கொண்டாடுற சின்ன வேலையில் ஒவ்வொரு விவசாயியும் எவ்வளோ கஷ்டப்படுறான்ற இதை பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் விவசாயம் செய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. விவசாய செய்கையில் நிறைய ரிஸ்க் வரும். அதில் ஒன்று தான் இந்த பண்டி வெள்ளாமை. அதாவது வயல் செய்கையில் கடும் ரிஸ்க்குகள் எடுத்து தான் இந்த வெள்ளாமை செய்கிறோம். அதில் ஒன்று தான் இந்த பண்டி வெள்ளாமை இதுன்றது. இந்த முறை வயலில் அதிகளமான பண்டி வெள்ளாமை உண்டாயிற்று. அப்போ ஒன்று செய்யலாம் ஆபித்து. அப்போ இதை அப்படியே விட்டோம்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்ண்டா வளர்ந்து, அதாவது நம்மளோட வெள்ளாமையோட பெருசாக அந்த வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அது அப்படி கதிராகி இப்போ பூ பருவத்தில் இருக்குது. காய் ஆகினோடனே அது வெயிட் ஆகிரும். மேலே வளர்ந்துருந்தானே வளர்ந்தா விழுந்து என்ன நடக்குமெண்டா நம்மளோட வயல் வெள்ளாமையும் சேர்த்து நெல் இல்லைலாம் அப்படியே அமர்த்தி போட்டுரும். அதுக்காண்டி தான் வெட்டி கொண்டிருக்கேன். இந்த 3 நாளாக பண்டி வெள்ளாமை வறுத்து கொண்டிருக்கேன். அன்றைக்கி இன்னும் ஒரு நாள் பிடிக்கும் நினைக்கிறேன். அப்படி ஒரு 10 பேர் 11 பேர் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொன்னால் இதை வெட்டலைன்னு சொல்லி சொன்னால் நம்மளோட வெள்ளாமையை காப்பாற்றுற கடும் கஷ்டம். அதுக்காக தான் இப்படி ஸ்லோலி செஞ்சு கொண்டிருக்கேன். சில பேர் அந்த மெஷினில் வெட்டுறாங்க. இப்போ மெஷினில் ஃபுல்லாக வெட்டுறாங்க. அது நம்மளோட வெள்ளாமையில் அரைவாசி போகுது. அது பார்க்க மனவர்த்த மாதிரி. இது பூமாதேவி நமக்கு தந்திரிக்காவும் இந்த நெல்லை அதையே நம்ம அநியாயமாக கொண்டு பண்ணுறதுக்காண்டித்தான் செலவை பார்க்காமலுக்கு ஆக்களை வெட்டி கொண்டிருக்கேன். இந்த முறை என்னென்னு சொன்னால் அதிக அளவான பண்டி வெள்ளாமை இந்த வயலில் உருவாகித்து. இந்த 6 ஏக்கர் வயல் 6 ஏக்கர் ஃபுல்லாகவே பண்டி வெள்ளாமை. அது ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த முறை அதிகரித்தது காரணம் வளமையாக வயலுக்கு பாய்ச்சலுக்கு தண்ணி தாரவங்க இந்த முறை குளத்துலேருந்து தண்ணி தரல குறைவாக இருந்தாலே. அப்போ புழுதியில் விதைச்சா பண்டி வெள்ளாமையை கட்டுப்படுத்துகிற கஷ்டம். அதாவது பண்டி வெள்ளாமை மட்டும் இல்லை, புல்லை கட்டுப்படுத்துகிறதும் கஷ்டம். புல்லொருமாயை கட்டுப்படுத்துதுன்னு ஒரு புல்லும் இல்லை. ஆனால் பண்டி வெள்ளாமையை கட்டுப்படுத்த இயலாம போய்த்து. அதெல்லாம் அதிக அளவான பண்டி வெள்ளாமை இந்த முறை நிற்கிது. அப்போ அதை ஒன்றும் செய்யலாது. ஆக்களை பிடிச்சி கையால் அறுத்து கொண்டிருக்கேன். மெஷினில் அறுத்தா அரைக்கிற வாசி அணியாக போயிடும். நம்மளோட நெல்லும் சேர்ந்து கீழுக்கு நம்மளோட வயல் நெல் கொஞ்சம் நல்லா தயாரிக்க அதால் தான் ஆக்களை போட்டு இந்த அறுத்து கொண்டிருக்கேன். இது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு அப்படி வந்து அவ்வளோவுமே அணியாக போய்த்து. எனக்கு அப்படியோ அமர்த்தி ஒன்றுமே வெட்டலாம் போய்த்து. அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இது செலவு தான், ஒன்றும் செய்யலாம் வெட்டி கொண்டிருக்கேன். காலத்தில் அநேகமாக இதை கட்டுப்படுத்தலாம் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ இந்த மெஷினில் நடவு செய்கிறாங்க. செஞ்சு இடையில் அந்த ரோலர் விட்டு அடித்து அந்த புல் இதெல்லாம் மடக்கி ஆக்களை போட்டு பிடுங்கினா ஒரு 2-3 போகம் தொடர்ந்து செஞ்சாலே அந்த பண்டி வெள்ளாமெல்லாம் கட்டுப்படும். ஒன்றும் செய்யலை. அது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கத்தான் வேணும். வயல் செய்யலை நாங்கள் சும்மா லேசாக செய்கிறதில்ல. நெல்லை கொண்டு விதைச்சோடனே நெல் வருமென்று நினைக்கக்கூடாது. கடுமையாக ரிஸ்க் எடுத்து தான் உங்களுக்கு அந்த அரிசா வந்து நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கோம். அவ்வளோக்கு ரிஸ்க்கான தொழில் தான் இந்த வெள்ளாமை செய்வேன். நோயிலேருந்து பாதுகாக்கணும், வெள்ளத்திலேருந்து பாதுகாக்கணும், பண்டி வெள்ளாமையிலேருந்து பாதுகாக்கணும். அப்படி கஷ்டப்பட்டு தான் செய்கிறேன். வார முறை அனைமா கால ஓத்துக்கு நான் நாட்டுவேன் மெஷினில். அப்போ நாட்டுற நேரமும் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் எப்படி செய்கிறோம் என்ன செய்கிறேன்னு சொல்லி. நாட்டினா நல்ல விளைச்சல் வருமன்றாங்க. செஞ்சு பார்ப்போமே. அதை ஏன் அதையும் விட நம்ம